Then this is the implementation diagram. First is BR register. There are 4 registers: BR register, AC register, Q register, and N+1 register. These are the inputs. These are the basic inputs going to sequence the data. Next, complement and parallel, which is used to add the roots under the inputs. And types of fast multiplication techniques are: first one is Booth's algorithm, and second one is Booth's modified algorithm, which can also called as Radix force multiplier. Then array multiplier, Dada multiplier, Wallenstein multiplier, and Karatsuba multiplication, which is the implementation of Booth's modified algorithm. These two provide one step, and these 3 provide one step, which is the implementation of first two. Next, Booth multiplication technique. Steps. There are 3 steps in this multiplication. First step is save bit, which if in case it has save bits, we have to shift that. If it is 1 0 bit, we have to subtract. After that, we have to shift. If it is 0 1 bit, first we have to add it and then we have to shift it. For example, -7 multiplication of B, and the answer is 21. We all know that. But in Booth's algorithm, we are using the following steps. First, we have to find out the binary digits of this numbers. For 7, 0, 1, 1, and for 3, 0, 0, 1, 1. Here, minus is placed, so we have to find out for -7. So we have taken 2s complement. 2s complement எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனஸ் இருக்கிறதுனால தான் பேசிக்காக நம்ம வந்து 2s complement எடுக்க போகிறோம். இது வந்துட்டு 7ஓட ஆக்சுவல் பைனரி டிஜிட், இது வந்து 3ஓட பைனரி டிஜிட். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1s complement எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து 2s complement எடுக்க போகிறோம். 2s complementனா நம்ம 1 வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுவோம். அதே பேசிக் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு. இப்போ -7ஓட வேல்யூ வந்துட்டு 1 1 0 0 1 and Q-ஓட வேல்யூ வந்து 0 0 1 0 0 1. இப்போ இதை Q வந்து கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து Booth's diagram போடுவோம். டேபிள் இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம். முதல்ல 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேவ் பிட் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் வந்து அசஸ் பண்ணிப்பாங்க. அவங்க 0 0 0 0 நீ வந்து 4 பிட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரூலே. நெக்ஸ்ட் வந்து Qன்றது நம்ம அங்கேயே எடுத்துருக்கோம். B என்ன B வந்து So, first, A minus B.
இங்கே பிளேஸ் கிடையாது. ஒரு பிளேஸ் முடிஞ்சிச்சு, அதனால நெக்ஸ்ட் பிளேஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் வந்து 0, நெக்ஸ்ட் 0 நெக்ஸ்ட் 1. இங்கே 1 பிளேஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அது இங்கே வந்து இதுதான் வந்து Q மைனஸ் என்ன அப்படின்னா இதான் வந்து ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இது ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஷிஃப்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த ஷிஃப்ட்டை திரும்ப ரீஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து 0 பேஸ் பண்ணி பண்ணுவோம், இது வந்து 1 பேஸ் பண்ணி பண்ணுவோம். எனக்கு வந்து இங்கே 0 ஃபஸ்ட் இல்லையா, அதாவது இது திரும்பவும் நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அப்போ 0 ஃபஸ்ட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் நான் இங்கே நடக்கும்போது இது 1 தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா வந்து இந்த ஷிஃப்ட் 0 தான் பண்ணும், இந்த ஷிஃப்ட் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ரூல். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 0 இருக்கும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 0 இருக்கு, நெக்ஸ்ட் 1 இருக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 D என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு வந்துட்டு 2 காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். இது 2 காம்ப்ளிமெண்ட் எடுத்தாதான் அடுத்த ரூட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 காம்ப்ளிமெண்ட் எடுத்து தான் வந்துட்டு இது போட்டுருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டேட் இந்த ஸ்டேட்ஸ் தான் அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டேட் வச்சுட்டு இது இப்போ முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து A + B இருக்கும், நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மைனஸ் இருந்தால் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுற இருக்கும். இது முடிச்சு ஷிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம அடிஷன் போகிறப்போ திரும்ப வந்து ரீஷிஃப்ட் பண்ணணும். ரீஷிஃப்ட் பண்ணால் தான் ஸ்டெப்ஸ் ஒழுங்காக வரும். இதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேசிக் ஸ்டெப் எப்போதும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது திரும்ப ரீஷிஃப்ட் பண்ணணும். ரீஷிஃப்ட் பண்ணுறது 1 தான் வந்துட்டு ப்ரீவியஸ் டேட்டா ஆட் பண்ணுறது, இந்த 0 தான் வந்துட்டு ப்ரீவியஸ் டேட்டா ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்மளுக்கு வந்துட்டு AQ, அதாவது இது ரெண்டுக்கும் வந்துட்டு 2 காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் 2 காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் 20 மார்க்ஸ் வரும், -20 வரும். இப்போ இதோட Thank you.